தேவன் தான் சவுலை அபிஷேகம் பண்ணினார், தேவன் தான் ராஜாவாக்கினார், தேவன் தான் அவனுக்கு அந்த பதவியை கொடுத்தார், நிலைநாட்டினார். கர்த்தர் தான் யுத்தத்துக்கு அனுப்பினார், கர்த்தர் தான் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். எல்லாமே கர்த்தரால் உண்டானதுதான். ஆனால் சொன்னதில் ஒரு வார்த்தையை மீறினபடினாலே, சொன்னதில் ஒரு சின்ன தவறு, அது நல்லதுன்னு நினைச்சுதான் பண்ணலாம். கர்த்தருக்காக அப்படின்னு நீ எந்த உபதேசத்தையும் சொல்ல முடியாது. சொன்னதை சொல்லு, எழுதப்பட்டபடி பேசு, துப்புரவா பேசு, சரியா பேசு. உள்ளதை உள்ளதுன்னு பேசுறதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிற. கர்த்தருக்காக நாங்கள் இப்படித்தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, கர்த்தர் சொல்லாததை கர்த்தருக்காக எதிர்பார்க்கிறது இல்ல. நான் சொல்லாததை நீ எனக்காக செய்ய வேண்டியது என்ன? சவுல்ட்ட கேட்கிறாரு, உன்னிடத்திலிருந்து உன் ராஜ்யபாரம் நீங்கும், என் அழைப்பே கேவலமா போயிடும், என் அழைப்பே அருவருப்பா போயிடும். ஆண்டவர் நாளைக்கு பரலோகத்தில் போய் நிற்கும் போது, ஏண்டா நான் உனக்கு என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற? நான் சொன்னது தெரியாம இருந்தா பரவாயில்லை, நான் உனக்கு சொன்னது உனக்கு தெரிந்தும் நான் இப்படித்தான் செய்வேன் என்று செய்தது துணிகரம் இல்லையா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப சவுலினுடைய ராஜ்யபாரம் அவனிடத்திலிருந்து நீங்கினதற்கு காரணம் அதுதான். சரி விடுங்க, அதை விடுங்க, இப்படி விட்டுருவோம். தேவனுடைய மனுஷனாகிய மோசே 40 ஆண்டு காலம் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வருகிறார். தேவன் அவரை அனுப்புகிறார், தேவன் தான் அனுப்புகிறார், தேவன் தான் அவர் மூலமாக கிரியை செய்கிறார். செங்கடல் 2ஆய் பிளக்கிறது, மன்னா வருகிறது, மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் பாதுகாக்கிறது. சிந்திங்க, டெய்லி அவர்களை தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். பல இடங்களில் ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். மோசே கர்த்தரிடத்தில் பேசுகிறார். பல தேவைகளை தேவனுடைய மனுஷனாகிய மோசே பேசி சந்தித்து கொடுக்கிறார். சோத்திரம். ஒரு இடத்துல கர்த்தருக்கு விரோதமாக சோத்திரம் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். என்னது? தாகம், தண்ணீர் இல்ல. சோத்திரம். கர்த்தருக்கு விரோதமாக ஜனங்கள் முறுமுறுத்தபடினாலே மோசேக்கு இவங்க கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கோபம். கவனிங்க, அவங்க கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க, மோசேக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க. ஆனா மோசேக்கு கோபம் என்னன்னா, எந்த ஜனங்களுக்கு இவ்வளவு அற்புதங்களை பார்த்துட்டு வந்த பிறகும் இன்னும் இவனுங்களுக்கு இது போவலைன்னு சொல்லிட்டு ஒரு கோபம் வந்துருச்சு. ஆண்டவர் சொன்னாரு, நீ கண்மலையை பார்த்து என்ன செய்ய, பேசு. நீ கண்மலையை பார்த்து பேச தண்ணீர் வரும்னு சொன்னார். இவருடைய கோபம், தேவனுடைய மனுஷனாகிய மோசேயினுடைய கோபம் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாருன்னா, ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க, இவ்வளவு அற்புதங்களை செஞ்ச பிறகு இன்னும் இவங்களுக்கு முறுமுறுப்பு ஒழியலன்னு சொல்லிட்டு பேசுன்னு சொன்ன இடத்துல அடிச்சிட்டார். ஆண்டவர் பார்த்தாரு, மோசேயினுடைய இறுதி நாட்கள்ல வர்றாரு, தம்பி வாடா இந்த கொடுமுடிக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. கொடுமுடிக்கு போறாரு. ஓகே ரைட், ஓகே, எங்களுக்குள்ள நின்னுக்கோ, இப்ப நீ சாக போற, இதான் நீ ஜனங்களுக்கு வழி நடத்திட்டு வந்து கானான் தேசம் பார்த்துக்க, நீ பாப்ப போக மாட்டேங்கிறாரு. என்னப்பா, என்ன நான் பார்ப்பேன் போக மாட்டேனா, எதனால அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு, நான் கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்ன இடத்துல நீ அடிச்ச. நான் கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னேன், நீ என்ன செஞ்ச, அடிச்ச. மக்கள் எனக்கு விரோதமா பேசினா நான் மக்களை பார்த்துக்கிடுவேன், நீ செஞ்சதுக்கு ஒன்னதான் பார்க்க முடியும். நீங்க கவனிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லி இருக்கும் போது, கர்த்தருடைய வசனம் தெளிவாய் சொல்லி இருக்கும் போது, அப்படி இல்லை நான் இப்படித்தான் நான் அப்படித்தான் செய்வேன் அப்படின்னா, ஒருவேளை அற்புதம் நடந்திருக்கலாம், ஒருவேளை ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கலாம். ஆனால் வார்த்தையை மீறினதனுடைய விளைவை மோசே அனுபவித்தார், ஜனங்கள் நிமித்தமாக அனுபவித்தார். பாவம் அந்த மனுஷன், பாவம் அந்த மனிதர். மோசே அடக்கம் பண்ணப்பட்டார் தேவனால், மகிமையான விஷயம், மகிமையான மரணம், மகிமையான அடக்கம். பின்பு கிறிஸ்து மரிக்க போகிறதற்கு முன்பு, சிலுவையிலே மரிக்க போகிறதுக்கு முன்பு மோசேயும் எலியாவும் வந்து பேசுகிறார்கள். அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கானானுக்குள் மோசே பிரவேசிக்காமல் போனதற்கு ஒற்றை காரணம், ஆண்டவர் சொன்னது, நான் பேசுன்னு சொன்ன இடத்தில் நீ என்ன செய்தாய். ஒருவேளை நீங்க கவனிக்கலாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நாம் அழைக்கப்பட்டது அவர் சொன்னதை செய்கிறதற்கு. ஆசரிப்பு கூடாரத்தை சொல்றாரு, நான் காண்பித்த மாதிரின்படி செய்ய கவனமாயிரு, எதையும் மாற்றக்கூடாது. அப்படியே செய்தார்கள், தேவன் இறங்கி வாசம் பண்ணினார். அப்ப கவனிக்கணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை கொண்டு அற்புதங்களை செய்யலாம், தேவன் நம்மை கொண்டு மகிமையான காரியங்களை செய்யலாம், வரங்கள் வெளிப்படலாம், பெரிய பெரிய காரியங்களை தேவன் செய்திடலாம். அதுக்காக நாம் செய்தவைகள் கர்த்தருடைய வார்த்தை தான் என்று அர்த்தம் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை பிரமாணம் ஆல்ரெடி எழுதி கொடுக்கப்பட்டுச்சு, பிரமாணம் ஆல்ரெடி ரிட்டன்.
நீ அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. எழுதப்பட்ட பிரமாணத்தை நீ மாற்ற முடியாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்கும் தெரியல. எஸ், மோசே மூலமாக செங்கடல் பிளந்தது உண்மைதான். ஏன் அந்த இடத்துல அவன் அடித்த போது கூட தண்ணீர் புரண்டு வந்தது உண்மைதான், கண்மலையில் இடத்துல இருந்து. அதற்காக மோசையை தேவன் அங்கீகரித்து விட்டார் என்று அர்த்தம் அல்ல. அதனுடைய உண்மையான பொருள் என்ன தெரியுமா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே? அற்புதங்களும் அடையாளங்களும் அங்கீகாரமாய் இருந்தாலும் செய்யப்பட்ட விஷயம் தவறாய் இருந்தால் அதற்கான நீதி வெளிப்படத்தான் செய்யும். இன்னொரு கருத்துக்கு வரேன். கர்த்தருடைய வசனத்தின்படி செய்தா என்ன லாபம்? கர்த்தருடைய வசனத்தின்படி செய்தா என்ன லாபம்? தெரிஞ்சுக்கணும், நீங்க தெரிஞ்சுக்கணும். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள் நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானா இருந்தான். இந்த உத்தமனாய் நீதிமானாய் இருந்த நோவா, கவனிக்கணும், ஆண்டவர் சொல்றார், ஏ நீ இத்தனை முழ நீளம், இத்தனை முழ அகலம், இத்தனை முழ உயரத்துல ஒரு பேழை கட்டு, 3 அடுக்கு போடு. அதுல மேல அடுக்குல தான் என்ன வைக்கணும்? வாசல் வைக்கணும், ஜன்னல் வைக்கணும், திறப்புகள் வைக்கணும். எல்லா மிருகத்தை உள்ள பிரவேசிக்க பண்ணுவேன், அதனால அதற்கு அறைகளை உண்டு பண்ணு. எவ்வளவு அழகான ஸ்கெட்ச் பாருங்க. தேவன் நோவாவுக்கு கொடுக்கிறார் அந்த அதிகாரம். 6வது அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகத்திலே நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 6வது அதிகாரத்திலே ஆண்டவர் பேசுவார். 6வது அதிகாரத்தினுடைய 22வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நோவா அப்படியே செய்தான். நோவா அப்படியே செய்தான். நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். கவனிக்கணும், ஒரு பேழை செய்தான்னு சொன்னாரு. இஷ்டத்துக்கு அவனா செய்யல, இஷ்டத்துக்கு அவனா செய்யல. மாறாக தேவன் எதை கட்டளையிட்டாரோ, இத்தனை முழ நீளம் அத்தனை முழம் தான். நான் கேட்கிறேன், ஒருவேளை பேழை 1 முழம் கம்மியா கட்டிட்டார், என்ன ஆயிருக்கும் தெரியுமா? ஜலப்பிரளயம் வந்த போது அலைகள் மோதி அடிக்கிறதுல அந்த பேழை நொறுங்கி இருக்கும். ஏன்னா கர்த்தர் கொடுத்த டிசைன் அதுல இல்லாததுனால, கர்த்தர் கொடுத்த மெஷர் அதுல இல்லைன்னா அது உடைஞ்சு போயிருக்கும். ஒருவேளை 1 அடி பேழை தானே, எப்படியாவது நம்ம பெருசா கட்டிடுவோம்னு சொல்லிட்டு 1 அடி எக்ஸ்ட்ரா கட்டி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடந்திருக்கும் தெரியுமா? பேழை ஜலப்பிரளயத்துல எந்திரிச்சிருக்காது, முங்கி இருக்கும். வரப்போகிற தண்ணியினுடைய டென்சிட்டி தேவனுக்கு தெரியும். அது எவ்வளவு டென்சிட்டி இருக்குது, எவ்வளவு யூனிட் வரப்போகுது, அதுல எவ்வளவு நீள அகலம் இருந்தால் அது மிதக்கும். அது எவ்வளவு நாள் மிதக்கணும், அதை எதை கொண்டு பூசணும், எதை கொண்டு அடைக்கணும், எதை கொண்டு என்ன செய்யணும், அளவெடுக்கணும், இது எல்லாத்தையும் தேவன் கொடுத்திருந்தார். அப்படியே செய்து முடித்தான். ஜலப்பிரளயம் வந்தது, பேழை உயர்ந்தது. ஒரு மனிதன் 100% தேவனுடைய வசனத்துக்கு திரும்பும் போது, ஒரு நபர் 100% கர்த்தருடைய உபதேசத்துக்கு திரும்பும் போது, ஒரு நபர் 100% வசனம் பிரமாணம் தான் முக்கியம், அதன்படிதான் என் வாழ்க்கை, அதன்படிதான் என் எல்லை, அதன்படிதான் என் ஜீவியம் என்று ஒருவன் மாறும்போது அவனுடைய பேழை உயரும்.